Meenakshi Institute of Engineering and Technology, Thandalam, Chennai. BTech CSE, AI and ML, AI and DS, Cyber Security, IT and ECE. Taste Daily. Taste the Daily. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? இப்போ நீதிமன்றம்ங்கிறது ஒரு நடிகர்களுக்காக மட்டும் வந்து ஒரு சிறப்பு சலுகையாக ஒரு பெயில் கொடுத்ததா நம்ம எடுத்துக்க முடியாது. பேரரசு வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் நடக்குது, யாருமே அதை வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நயன்தாராவுக்கு கல்யாணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு இந்த பேரரசெல்லாம் கேள்வி கேட்கல, எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது. இப்போ பெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உலகத்துக்குள் போய் அப்படியே அவங்க அடைஞ்சிருவாங்க, அங்கிருந்து வெளியில் வரமாட்டாங்க. இந்த சந்திரமுகி விவகாரத்தில் இன்னைக்கு ஏபி இன்டர்நேஷனல் வழக்கு தொடுத்திருக்கிறதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. சிவாஜி ஃபிலிம்ஸ் சொல்லியிருப்பாங்க, இந்தனுடைய காப்பிரைட் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் வந்து ஏபி இன்டர்நேஷனல்கிட்ட வித்துட்டோம், நீங்கள் முறைப்படி அங்கே வாங்கிக்கங்கன்னு அவங்க சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட கூட இந்த பர்மிஷன் கேட்கல அப்படின்னு தான். அண்ட் ரீசெண்டாக தனுஷ் சாரோட ஒரு மூவி செட்டு 4 கோடி ரூபா மதிப்புள்ள செட்டை வந்துட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சாரோட படத்தோட பாடல்களுக்கு ஒரு பாடல் ஷூட்டிங்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது உண்மையில் நடந்தது ஜனநாயகனுக்கு இல்லை, கூலி படத்துக்கு. அங்கே என்னன்னா ராயன் படத்துக்கு இவங்க போட்ட செட்டை மாடிஃபை பண்ணி கூலி படத்துக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஸ்ரீகாந்தோட இஷ்யூ வந்து 2 வாரம் மேலே போயிட்டுருக்கு. முதல்ல ஒரு பெயில் கேட்டார், அப்புறம் தரல. இப்போ வந்து ஜாமீன் நேற்று கொடுத்துருக்காங்க. அவருக்கும் சரி கிருஷ்ணாவுக்கும் சரி ஜாமீன் கொடுத்துட்டாங்க. பார்த்தோன்னே மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நாளாக அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு நடிகர்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஆளுங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துருவீங்களா, சாதாரண ஆள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குமா, இவ்வளோ வேகமாக நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, பொதுவாகவே இந்த வழக்கு மட்டும் இல்லை, பல்வேறு வழக்குகளை வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல பெயில் கேட்கும்போது பெரும்பாலும் அந்த பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முயற்சிகளும் வந்து தள்ளுபடி பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து பெயில் கொடுத்துருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது கிட்டத்தட்ட இந்த வழக்குகளில் இவங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகும் போதெல்லாம் நமக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அநேகமாக அடுத்தடுத்த முயற்சிகளில் இவங்களுக்கு பெயில் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீதிமன்றம்ங்கிறது ஒரு நடிகர்களுக்காக மட்டும் வந்து ஒரு சிறப்பு சலுகையாக ஒரு பெயில் கொடுத்ததா நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவரை முதல்ல கைது செய்யும் போது இந்த மக்கள் என்பதை தாண்டி இந்த சமூக ஊடகங்களில் வந்த கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா, யாரு தான் இதை செய்யலை, ஏன் இவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பெயில் கிடச்சதுக்கப்புறம் அதே ஆட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதனால் சோஷியல் மீடியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக அவர்கள் அந்த கருத்தை போடுறாங்களே தவிர அது ஒரு சமூகத்தின் கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. முதல்ல காவல்துறை வந்து இவங்களுக்கு பெயில் தரக்கூடாதுன்னு மறுத்ததாக சொல்கிறாங்க. அது யூஸ்வலாக நடக்கிறதானா, இல்லை இந்த கேஸில் மட்டும் அப்படி தரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை, பொதுவாகவே எல்லா வழக்குகளிலையுமே நீங்கள் குற்றவாளிகளை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க முன்வைக்கிற வாதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவங்க வெளியில் வந்தால் அந்த சாட்சிகளை கலைச்சிருவாங்க அல்லது அந்த சாட்சிகளை மிரட்டுவாங்க, அதனால் இவங்களை நீங்கள் வெளியில் விடாதீங்க அப்படிங்கிற இந்த சிங்கிள் பாயிண்ட் தான் பெரும்பாலும் அவங்க வந்து முன்வைப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்கிற நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, பெயில் கொடுக்க மாட்டாங்க. சில நீதிபதிகள் என்னென்னா, இது வந்து ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது, அதனால் இதை நம்ம பெருசாக நம்ப வேண்டியதில்லை, எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு பெயில் கொடுப்பாங்க. அதனால் போலீஸுடைய வாதத்தில் வந்து ஒரு பெரிய உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இயக்குனர் பேரரசு ஒரு ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, எல்லாரும் இந்த தப்பு பண்ணுறாங்க, நிறைய வேறு தொழில் பண்ணுறவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க, பட் ஒரு நடிகர்கள் ஒன்று பண்ணும்போது மட்டும் அதை பெருசாக டிவியில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களை இழுத்துட்டு போகிற வரைக்கும், டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் எல்லாமே காட்டுறீங்க, ஏன் வந்து ஒரு நடிகரோட வாழ்க்கையை வந்து அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சினிமாக்காரர்கள் போது ஊடகங்களும் மக்களுடைய கவனத்தை வந்து நிச்சயமாக கவர்வதாக இருக்கும். ஸோ அதனால தான் மற்றவர்கள் செய்த தவறுக்கு இந்த ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னாலும் சினிமாக்காரர்கள் செய்யும்போது அதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன், ஒரு ஹைப்பு கிடைக்கும். அதனால் என்னென்னா, சினிமாக்காரர்களை எப்படியாவது நம்ம குற்றவாளி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு எந்த ஊடகங்களும் துடிப்பதில்லை. ஒரு விஷயம் நடக்குது, அதை இந்த ஊடகங்கள் செய்தியாக்குறாங்க. ஒரு நார்மலாக எந்த பிரபலமும் இல்லாத ஒருத்தர் செய்யும் போது அடுத்த நாளே அந்த செய்தியிலிருந்து கடந்து போயிடுவாங்க. ஒரு பிரபலங்கள் செய்யும்போது அந்த செய்தியை வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதனால் இதை வந்து ஒரு பேரரசு வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி வந்து ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
கரெக்ட். பட் அவர் இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வேற யாராவது பரவாயில்ல, இதே கேஸில் அவங்களுக்கு விற்றவங்க, அதாவது ஸ்ரீகாந்த் அவர் வாங்கினவர், அவருக்கு விற்றவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெருசாக மீடியா ஃப்ளாஷ் எல்லாம் பண்ணி அவங்கள ஒரு இன்ச்சாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, முகத்தை மூடுறதெல்லாம் காட்டல, அதை சைலண்டாக பண்ணாங்க. பட் நடிகருங்கிறதால இவங்களை மட்டும் இவ்வளோ பூதாகரமாக காமிச்சதுங்கிறது இல்லை, அதுதான் சினிமாக்காரர்களுக்குங்கும் போது இந்த ஊடகங்களும் மக்களும் வந்து ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது மாதிரியான நெகட்டிவான விஷயங்களில் மட்டும் இல்லை, ஒரு பாசிட்டிவான விஷயங்களிலும் கூட இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நிமிடமும் திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு பகுதியிலும் திருமணம் நடக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் நடக்குது. யாருமே அதை வந்து ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நயன்தாராவுக்கு கல்யாணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு இந்த பேரரசெல்லாம் கேள்வி கேட்கல, எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது, ஏன் நயன்தாரா கல்யாணத்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வியூஸுக்காகவும் டிஆர்பிக்காகவும் சில வேலைகளை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த சினிமாக்காரர்களுக்கு இவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம். பட் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது என்னன்னா, ரொம்ப நீண்ட காலமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம வந்து சினிமாவை பற்றி இந்த ஊடகங்கள் பேசணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் சினிமாக்காரர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சினிமாவை பற்றி நம்ம ஊடகங்கள் பேசினா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சினிமாக்கள் வந்து அடையாளம் கண்டிருப்பாங்க, அவர்களுடைய ரசனையும் மேம்பட்டுருக்கும். ஆனால் நம்ம என்னன்னா அந்த சினிமாவை ஒதுக்கி வச்சுட்டு சினிமாக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இன்னைக்கு நயன்தாரா கல்யாணத்தில் என்ன நடந்ததுங்கிறது தான் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஜெயிலுக்கு போனதான் அவங்களுக்கு ஒரு ஆர்வமான விஷயமா இருக்குது. அது ஒரு வகையில் ஊடகங்கள் செய்த தவறு தான். பட் ஆனால் அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. பட் இது பர்சனலாக அவரை பாதிக்குமா சார்? இப்போ அவர் வெளியே வரும்போது பெயிலில் வெளியே வந்தப்புறம் இவ்வளோ நாளாக நம்மளை பற்றி இவ்வளோ பேசியிருக்காங்க, வீடியோ வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பர்சனலாக ஒரு ஆக்டர் பாதிக்க தானே செய்யுது? நிச்சயமாக பாதிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் பிரபலங்களுக்கு இருக்கிற கூடுதல் வசதி என்ன அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது மக்களோடு கலந்தது கிடையாது. புரியுதா இல்லையா? இப்போ ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இப்போ பெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உலகத்துக்குள் போய் அப்படியே அவங்க அடைஞ்சிருவாங்க. அங்கிருந்து வெளியில் வரமாட்டாங்க. அவர்களுக்கு வசதிப்படுகிற இடத்துக்கு போகிறது, அவர்கள் விரும்புகிற நபரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்தையோ கேலி கிண்டல்களையோ அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் உங்களுக்கோ எனக்கோ இப்படி ஒரு பிரச்சனை நேர்ந்தால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பும் வலியும் வந்து பல மடங்கு. ஏன்னா நம்ம மக்களோடு கலந்து வாழ்கிறோம். அப்படி ரோட்டில் இறங்கினாலே பலரும் நம்மளுடைய முகத்துக்கு நேராகவும் முதுகுக்கு பின்னால் நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவர்களுக்கு கிடையாது. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன அனுகூலம் தான். அதே நேரம் சோசியல் மீடியாவில் அவர்கள் குறித்த அவதூறு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த தாக்குதலில் இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. அதையும் நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நயன்தாரா அவங்களோட கல்யாணத்தை பற்றி சொன்னீங்க. அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஆவணப்படமாக கொடுத்தாங்க. அது ஆல்ரெடி தனுஷ் சார் வந்து 400 அடி தான் ஃபுட்டேஜ் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் மீறி அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ அகைன் சந்திரமுகியோட ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்னு சொல்லி ஏபி இன்டர்நேஷனல் கேட்டிருக்காங்க. ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட கேட்டாலும் டிஜிட்டல் ரைட்ஸ் காப்புரிமை எங்ககிட்ட இருக்குது, அது எப்படி நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்டே ஒன்று போட்டிருக்காங்க. இது தொடர்ந்து நயன்தாரா மேலே குறி வைக்கிறாங்களா, இல்லை இது சந்திக்கப்பட வேண்டியது தானோ? இல்லை, நயன்தாரா மேல் குறி வைப்பதாக நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய காப்பிரைட் ஓனர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவர்களிடம் அனுமதி வாங்கி தான் அதை பயன்படுத்தணும். அதுதான் சட்டமும் கூட. நீங்கள் நியாயப்படியும் அதுதான் சரி. நீங்கள் அப்படி எதையுமே அனுமதி வாங்காமல் நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறதே அது வந்து ஏற்புடைய விஷயமே இல்லை. அதே நேரம் இந்த சந்திரமுகி விவகாரத்தில் இன்றைக்கி ஏபி இன்டர்நேஷனல் வழக்கு தொடுத்திருக்கிறதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா இந்த ஆவணப்படம் வந்து பல மாதங்கள் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தனுஷ் எப்போ வழக்கு போட்டாரோ அப்போவே இந்த ஏபி இன்டர்நேஷனல் நிச்சயமாக அதை பார்த்துருப்பாங்க. அடடா நம்மளுடைய கண்டென்ட் இது உள்ளர இருக்கு அப்படின்னா அவங்க அன்னைக்கே அந்த சட்ட போராட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். பட் இவ்வளவு தாமதமாக, அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து இந்த கண்டென்ட்டை நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா எங்களுடைய கண்டென்ட்டை சட்டவிரோதமாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்காக நஷ்டஈடு கொடுங்கன்னு கேட்டால் அது வந்து ஓரளவுக்கு நியாயம். அதை விட்டுட்டு எல்லாரும் பார்த்து ஏறக்குறைய அதனுடைய வியூவர்ஸுங்கிறதே முடிஞ்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் அந்த கண்டென்ட்டை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வந்து இவங்க ஆஃப் த ரெக்கார்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக வந்து நயன்தாரா தரப்பிடம் வந்து ஒரு பேரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க, எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தை அப்படி நீண்டுக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் யார் உரிமையாளரோ அவரிடம் நீங்கள் அனுமதி வாங்கி பயன்படுத்துறது தான் சரியான விஷயம்.
ஏன்னா சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொது தானே. இது நயன்தாரா உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, இப்போ டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஏபி இன்டர்நேஷனல் தான் இருக்கு. இது மட்டும் இல்லை, அவங்க நடிச்ச எல்லா படங்கள்ல இருந்தும் ஏதாவது ஒரு சீன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட காப்புரிமையெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து முதல்ல அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டு தானே நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்துருக்கணும். நிச்சயமா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரமுகி படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் சிவாஜி ஃபிலிம்ஸ். இப்போ ஒருவேளை ஒரு கற்பனையாக சொல்கிறேன்னா, இப்போ சிவாஜி ஃபிலிம்ஸ்ல இருந்து சந்திரமுகியை வந்து இவங்க பயன்படுத்தும் போது இவங்க டப்புன்னு என்ன தோணும், அடடா இது வந்து சிவாஜி ஃபிலிம்ஸுடைய கண்டென்ட் ஆச்சா, இப்போ அவங்க கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு இவங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா சிவாஜி ஃபிலிம்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதனுடைய காப்பிரைட் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் வந்து ஏபி இன்டர்நேஷனல்கிட்ட வித்துட்டோம், நீங்கள் முறைப்படி அங்கே வாங்கிக்கங்கன்னு அவங்க சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட கூட இந்த பர்மிஷன் கேட்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை சார், நான் எங்கேயோ படிச்சேன்னு நினைக்கிறேன், சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட என்ஓசி வாங்கிட்டாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ சிவாஜி ஃபிலிம்ஸ் கிட்ட இவங்க என்ஓசி வாங்கியிருந்தா இப்போ ஏபி இன்டர்நேஷனல் கிட்ட நீங்க வந்து காப்பிரைட்டை கொடுத்துட்டு இவங்க எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும்? அப்போ இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் எனக்கு தோணுகிற விஷயம். அண்ட் ரீசெண்டாக தனுஷ் சாரோட ஒரு மூவி செட்டு 4 கோடி ரூபா மதிப்புள்ள செட்டை வந்துட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சாரோட படத்தோட பாடல்களுக்கு ஒரு பாடல் ஷூட்டிங்க்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாரும் கேட்கறது என்னன்னா, தனுஷ் சார் வந்து விஜய் சாருக்கு மட்டும் தராரு, அந்த 3 செகண்ட் நயன்தாரா கொடுத்துட்டு போயிருக்கலாமே, இது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயம் தானே, ஏன் அவருங்க விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் 400 கோடி தான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது எதிர்பார்த்த அந்த வெற்றியை வந்து அடையலை, படம் வந்து சக்ஸஸ் தான், பட் கலெக்ஷன் வைஸ் வரல, அதனால தான் அப்படி பண்ணாருலாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலி இது முதல்ல இந்த செட்டு விஷயத்துக்கு வர்றேன். இந்த செட்டு விஷயம் வந்து நான் விசாரித்த வகையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு நடக்கிறது பையனூரில் இருக்கிற பெப்சி ஸ்டுடியோவில் தான். கிட்டத்தட்ட 90% படம் அங்கே தான் எடுக்கப்பட்டது, அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு பிகினிங்ல இருந்து. ஜனநாயகனுக்காகவே அங்கே பிரத்யேகமாக வந்து செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தனுஷுடைய செட்டை பயன்படுத்துகிற விவகாரம் இருக்குல்ல, அது உண்மையில் நடந்தது ஜனநாயகனுக்கு இல்லை, கூலி படத்துக்கு. என்னன்னா, ராயன் படத்துக்கு இவங்க போட்ட செட்டை மாடிஃபை பண்ணி கூலி படத்துக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு, இது ஒன்றும் ஒரு புது விஷயமும் இல்லை. ராயன் படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா சன் பிக்சர்ஸ். கூலி படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா அதுவும் சன் பிக்சர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க படத்துக்கு போட்ட செட்டை அவங்களே மாடிஃபை பண்ணி அவங்களுடைய இன்னொரு படத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதுதான் நடந்த விஷயம். நான் காலையில் இந்த செய்தி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா காலைக்கு போனவொடனே தனுஷ் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. என்னப்பா தனுஷ் பேர் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு போய் பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் 2 தரப்புலையுமே பேசினேன். அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு படத்துக்கு போட்ட செட்டை இன்னொரு படத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நார்மல். சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்துக்கு ஒரு செட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டுடியோ நிர்வாகம் அந்த செட்டை வந்து மற்ற படங்களுக்கு வாடகைக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு சின்னதாக மாடிஃபை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் ஒரு புது விஷயம்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். ஏவிஎம்ல, அதாவது இன்னைக்கு ஏவிஎம் பக்கத்தில் காவேரி மருத்துவமனை இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு செட்டு இருந்தது. அந்த செட்டு பேர் சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு சொல்லுவாங்க. சம்சாரம் அது மின்சாரம் படம் தயாரிக்கப்பட்டப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000மோ 4.5 லட்சத்துக்கோ வந்து ஒரு ஓட்டு வீடு ஒன்று கட்டுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், விசுவுடைய வீடாக வரும். அந்த செட்டில் தான் அதனுடைய மொத்த படப்பிடிப்புமே நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செட்டை பர்மனண்டாகவே வச்சுட்டாங்க. இந்த காவேரி மருத்துவமனை பில்டிங் எழுவதற்கு முன்பு வரை அந்த செட்டு அங்கே தான் இருந்தது. அது பேரே சம்சாரம் மின்சாரம் செட்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ஏவிஎம் ஃப்ளோரில் உள்ள நுழைஞ்சாலே அது வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ளோரில் அந்த செட்டில் 500 படம் எடுத்திருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு படத்துக்கு போடுற செட்டை இன்னொரு படத்துக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலானது. அதனால் இன்றைக்கு வந்து தனுஷ் வந்து இது மாதிரி கொடுத்தாரு, ஜனநாயகனுக்கு கொடுத்தாரு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தெரியாதவர்களுடைய ஒரு கூக்குரலாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அந்த நானும் ரவுடி தான்ல என்ன நடந்துச்சுன்னா, 4.5 கோடியில் அந்த படத்தை வந்து ஆரம்பித்தாங்க. விக்னேஷ் சிவனுக்கு தனுஷ் வந்து அந்த பட வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து 4.5 கோடி ரூபா தான் பட்ஜெட்டு. ஆனால் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்தினா லொக்கேஷன் சார்ஜஸ் அதிகம்ங்கிறதுனால பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஃப்ரீ, அதனால அங்கே ஷூட் பண்ணாங்க. அந்த படப்பிடிப்பு தொடங்கி சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் ஏற்பட்டு இவருடைய முழு கவனமும் நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல போயிடுச்சு. ஏற்கனவே எடுத்தது ரீஷூட் பண்ணுறது, அப்புறம் அவங்க அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவர் கேமரா முன்னால் நின்று அப்படி ரொமான்ஸ் லுக் விடுறது, அதை அவங்க டேக்ல இருந்து, அதாவது நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவரை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறது,
இந்த மாதிரி நடந்த ரீடேக்கு ரீஷூட்டுன்னு போய் கடைசியில் 18 கோடிக்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து எகிருச்சு. இப்போ என்ன ஹைலைட் அப்படின்னா 18 கோடி ரூபா செலவு பண்ணியாச்சு, ஆனால் படத்தை அவர் அப்போவும் முடிக்கலை. அப்போ தனுஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், இந்த படத்தை நான் ட்ராப் பண்ணுறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருந்து சில லட்சங்களை போட்டு அந்த படப்பிடிப்பு நடத்தி படப்பிடிப்பு முடித்தாங்க. ஸோ அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் மீது தான் முழு தவறு. அதனால் அவர் பாதிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளராக அவர் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தார். இன்னொன்று, நீங்கள் தனுஷை எடுத்துட்டு அந்த இடத்துல வேறொருத்தரை பொருத்தி பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, பட்ஜெட்டை தாண்டி ஒருத்தர் இத்தனை மடங்கு செலவு பண்ணாருன்னா அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதனால் இப்போ அந்த இதில் வந்து கராராக இருந்தார், மற்றவங்க கிட்ட வந்து இவர் தாராளமாக இருக்காருன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த இஷ்யூவில் கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணார். அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் அது கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஏன்னா காலையிலேருந்து தனுஷ் சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பெஷல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, பொதுவாகவே ஒரு படத்தினுடைய செட்டை இன்னொரு ஹீரோடைய படத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அது தயாரிப்பாளர்களுக்குள் இருக்கிற அந்த புரிந்துணர்வு தானே தவிர ஹீரோக்களுக்கானது கிடையாது. அதை வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்.